வெல்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு மைன்கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லக்கி ஸ்கை பிளாக் தான் பார்க்க போகிறோம். ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி, வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் இருக்கலாம் எடுத்துக்கலாம். கோல்டன் பிக்காக்ஸ், வாட்ரு, லாவா, காபிள் ஸ்டோன், டர்ட், ஒரு சாப்ளிங் அண்டு ஒரு கிரியேட்டர் இன்ஃபர்மேஷன் புக்கு. ஃபஸ்ட்டு இந்த புக்கை படித்து பார்ப்போம். கிரியேட்டர் பை ஆர்பி கேமிங் ஸ்டூடியோஸ், யூடியூப் ஆர்பி கேமிங் ஸ்டூடியோஸ், ஃபேஸ்புக்கு அப்சல் மியா, இதெல்லாம் அவங்க இன்ஸ்டாகிராமே எல்லாவோட பக்கம். அடுத்தது ஒரே ஒரு பேஜ், இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்மள ஃபஸ்ட்டு ட்ரீயை உடைப்போம். லக்கி ஃபஸ்ட்டு லக்கியே கோல்டு, சூப்பர். ரெண்டாவது ஆர்மரு, வட 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 ஒன்றுனா கிடச்சிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே பாருங்கள், அங்கே தான் எண்டு போர்ட்டலுக்கு இருக்குது. நாளைக்கு அங்கே ஒரு ஸ்கை பிளாக் இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குமே தெரில, ஏதோ கிளிச் ஆட்டுக்கு. நாளைக்கு நம்ம அங்கே போய் விசிட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம இங்கே விசிட் பண்ணுவோம். ஏடு 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 ஓட 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 ஏகப்பட்ட ஐட்டம். டைமண்ட் ஹெல்மெட்டா? இல்லை டர்ட்டில் ஹெல்மெட்டு. நமக்கு கிடைச்ச ஆர்மர்லாம் எக்யூப் பண்ணிப்போம். ஹெல்மெட்டு போட்டுப்போ. எலக்ட்ரா, அது அங்கே போட வேண்டியதா? ஓகே, கிடைச்ச வரைக்கும் நமக்கு ஓகே. ஃபுல் ஆர்மர் செட்டே கொடுங்கடா. கொடுத்தா அது என்ன ஒன்றை கொடுத்துட்டு ஒன்று கொடுக்காம விடுறது? இல்லை போங்க ஆட்டம் ஆறானுது. நல்ல வேலை கீழே விழுவாமல் இருந்தால் ஓகே. ஒன்றில் கிடைக்காமே போதாட்டு காய்ஸ். பரவாயில்ல, ஏகப்பட்ட ஐட்டம். நம்ம டேட்டா வச்சு இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஐட்டம். இப்போ பேட்டு கிடச்சிடுச்சு. நெதர் ஸ்டாரு போடு. வெறித்தனம் தான் நீங்கள், வெறித்தனம் பண்ணுறோங்க. வாங்க ஃபஸ்ட்டு இந்த மண் ஸ்டோனெல்லாம் வச்சு நமக்காக ஒரு சின்ன பேஸ் ஒன்று ரெடி பண்ணிப்போம். ஸ்டோன் வச்சு தான் பேஸை கட்ட போகிறோம். வீடு சும்மா சிம்பிளான வீடாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் பிளாட்ஃபாரம் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிளாட்ஃபாரம் போட்டேன். ஸ்கொயர் பிளாட்ஃபாரம் தான். இப்போ நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். திக் திக் நிமிடம். இங்கே ஒன்று, இங்கே நம்ம டேட்டு தான் நமக்கான வீட்டுக்கான அடித்தளம். அடியில் ஸ்டோன்லாம் வைக்க மாட்டேன். ஸ்டோன் நமக்கு ஃபஸ்ட்டு பத்துமானே தெரிலங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஐயோ, அப்படி கலெக்ட் ஆகிடு. அப்பா கலெக்ட் ஆகிடுச்சு. இல்லை கீழே விழுந்தா நேரம் போயிடுச்சு. கோவிந்தா தான். அப்பா போங்க. இனிமேல் இந்த மாதிரி இந்த மூளைக்கு மூளை இப்போ வச்சா போதும். வாங்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன லாக்கிங் பிரச்சனை. அதை மட்டும் சரி பண்ணிட்டேன். 1 2 3 4 ஓகே. அப்படியே இந்த சைட்லலாம் போட்டுக்கிட்டே போகணும். நான் உங்களுக்கு அப்படியே வீட்டுக்கு மேலே போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நம்ம வீடை கட்டியாச்சு. இப்போ மேலே அப்படியே கொஞ்சம் ஹவுசிங் மட்டும், இடையில மட்டும் கொஞ்சம் கேப் வச்சுருப்போம். ஏன்னா ஃபுல்லாக இருட்டிடுச்சுன்னா இந்த ஜாம்பி, இந்த மாப்ஸ்லாம் இங்கே ஸ்பான் ஆகும். அதனால் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே உடைக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம செய்வோம். அது என்ன தானே கேட்குறீங்க? ஏதோ நீங்களே உங்கள் கண்ணால் நேர்லேயே பாருங்க. ஏன்டா டேட்டா வேறு வேஸ்ட் பண்ணிட்டு ஆடா. இன்னும் 1. ஓகே போதுங்க. 1 இப்போ இங்கே 1, இங்கே 1, இங்கேருந்து இப்படியே அடி. இங்கே
கரெக்டாக இருக்குமா என்னன்னு தானே பார்க்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம காபிள் ஸ்டோன் மேக்கிங் தான். இங்கே 2 பிளாக் இருக்குது, இங்கே கரெக்டாக இருக்கும். ஐயோ கீழே போயிடுச்சே. இப்போ எப்படியாச்சும் நம்ம இதை கட்டி முடிச்சே ஆகணும். ஒரு ஐடியா கிடச்சிருக்குங்க. என்ன ஐடியான்னு தானே கேட்குறீங்க? ஒன்று போட்டோமா, அடுத்தது அப்படியே அதுக்கு ஐயோ வேறு பிளாக் வேறு இல்லைல்ல, அதை மறந்து நான் போயிடுறேன். நான் ஒரு அடி முட்டாளாக இருப்பேனோ, ஒரு வேளை இந்தாண்டை போட்டு பார்ப்போம். இந்தாண்டை ஒர்க் ஆகும். ஐயோ கீழே மட்டும் விழுந்துடவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். முன்னாடி இங்கே கொஞ்சம் உடச்சிடுவோம். ஏன்டா அப்படி டேட்டாலாம் வேஸ்ட் பண்ணுறதான்னு நினைக்கிறீங்க? வேறு வழி இல்லை. ஐயோ ஏறிட்டதா? இப்போ எப்படி நான் உங்களுக்கு விடிஞ்சோடனே கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். ஓகே கைஸ், நான் எப்படியும் அங்கிட்ட உடச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்படி அடியில் போட்டேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம வீட்டுக்கு வெளிச்சம்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அதனால தான் நான் மேலே சன்லைட்டு படுற மாதிரி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லேண்டனே கிடச்சிருச்சிங்க. இப்போ வாங்க ஃபுல்லாக மூடி வச்சுருவோம். காபிள் ஸ்டோனை எந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. லேண்டன் தாங்க நம்ம வீட்டுக்கு இனிமேல் வெளிச்சம்தான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஓஹோ. இப்போ நமக்கு சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சேஃப்டிக்காக இந்த சைட்லலாம் பிளாக் போட்டு வச்சுக்கணும். இங்கேயும் ஜாயின் பண்ணிவிடுவோம். காஷா பணமா இன்னும் நமக்கு டேட்டு அடிக்கடி கொஞ்சம் கிடச்சா தேவலாம். அது கிடைக்கலனா சோகம். டேட்டு வேறு காலியாக போதே. டேட்டுன்னா என்னென்னு தானே கேட்குறீங்க? இந்த மண் தான். இப்போ மைண்ட் கிராஃப்டில் எல்லாமே பிளாக்காக இருக்கும், மண்ணும் பிளாக்காகவே கொடுத்துருவானு. இங்கே அவ்வளோ தூரம் எட்லையா? வரலாம் வா. தாங்க இதுக்கு மேலே நமக்கு சேஃப்டி என்னத்துக்கு? தான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதோட எழுந்திரி. இப்போ நம்ம வாட்ரு பக்கெட், லாவா பக்கெட் எடுத்துக்கிட்டு வாட்ரு பக்கெட் அடியில் ஒரு குழி பிடிச்சிக்கமா. வாட்ரு பக்கெட்டு இங்கே ஓட விட்டுணும், லாவா பக்கெட்டு இங்கே விட்டுணும். ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே. லாவா இப்போ கோவிந்தாவா? அப்சிரியனையும் நம்மளால் உடைக்க முடியாது. போங்க, காபிள் ஸ்டோன் மேக் பண்ணலான்னு நினச்சேன். அவ்வளோதான் கோவிந்தா. நான் எப்படியாச்சும் லாவா எடுத்துட்டு வேணாம் நாளைக்கு தான் நம்ம காபிள் ஸ்டோன் பண்ணலாம். ஏன்னா அந்த செஸ்ட்டில் லாவா இருக்க வாய்ப்பு உண்டு. ஓகே இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஏன்டா ஸ்கிப் ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, லேக் பிரச்சனை தான். கேமை போய் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம், சரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த லக்கி பிளாக்ஸ்லாம் உடைப்போம். என்னடா செஸ்ட்டு, இந்த செஸ்ட்டை போட்டால் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. எந்த செஸ்ட்டு கிடச்சிருக்குங்க? நமக்கு தான் என்ற செஸ்ட்டெல்லாம் லாபம். ஐயோ இப்போ டைமண்ட் ஆக்ஸாங்க கிடச்சிட்டு. இல்லை இதே ஏன்டா திறக்கிறேன் லூசு மாதிரி. ஐயோ நான் உங்கள் எல்லாத்துக்கும் இதில் ஒரு பாதி உடச்சிட்டு மட்டும் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் என்னென்ன கிடச்சி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். கைஸ் இப்போ பாருங்கள், நமக்கு இவ்வளோ லூட்டு தான் நான் இப்போ அங்கே உடச்ச லக்கி பேக்கில் கிடச்சிது. என்னென்ன லூட்டு என்கிட்ட கொஞ்சம் இன்வெர்ட்டரியில் இருக்கிற லூட்டு, அப்புறம் இந்த செஸ்ட்டில் இருக்கிற லூட்டு, எல்லா லூட்டும் இப்போ எனக்கு கிடச்சிது. நான் உங்களுக்கு எவ்வளோ உடச்சேன்னு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை நமக்கு தேவையான ஆர்மர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்ம மாட்டிப்போம். லெக்கின்ஸு டைமண்ட் இருக்கா? டைமண்ட் இருக்குது. டைமண்டு ஷவல்லாம் கிடச்சிது. ஷவல்லாம் முன்னாடி வச்சுப்போம். லெக்கின்ஸு இருக்கட்டும். கிட்ட எலக்ட்ராவை கழட்டிடும். எலக்ட்ரா நீட்டு வந்துட்டு
வேறு என்னென்ன ஆறு செட்டு இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு செஸ்ட்டு பிளேட்டு டைமண்டில் கிடச்சிதா இல்லையா. ஹெல்மெட்டு கோல்டில் இருக்குது, அது வரைக்கும் ஓகே. என்னடா கொஞ்சம் ரொம்ப சத்தமாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, நான் கொஞ்சம் வெளில இருக்கனால அப்படி தான் கேட்கும். அவ்வளோதாங்க, செஸ்ட்டு பிளேட்டு நமக்கு டைமண்டு. ஹெல்மெட்டை தூக்கி அங்கே மாட்டு. பூட்ஸும் கிடச்சிதுல, பூட்ஸு எடுத்து மாட்டிப்போம். பூட்ஸு இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க பாருங்க பூட்ஸு. ஓகே, பாதி ஆர்மர் செட் வந்தாச்சுங்க. இருக்கிற எல்லாத்தையும் இங்கேயே மூவ் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடுவோம். மறக்காமல் நம்ம MSN கேமிங் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, உங்களுக்கு தினமும் வீடியோ வரும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. பாய் பாய்.